ஏனுங்க இங்க பாருங்க, நாங்க கொங்கு நாட்டுக்காரங்க. மண் வாசனை கூட சேர்ந்து மரியாதையும் வீசுங்க. எங்க ஊரு வாண்டுங்க கூட வாங்க போங்கன்னு பேசுங்க. எங்க ஊரு தாறுமாறு பாரம்பரியமிக்க அரிசியும் பருப்பு சோறுங்க. இன்னைக்கு அரிசியும் பருப்பு சோறு தாங்க. ரொம்ப ஸ்பெஷலா வரகரிசி வச்சு தட்டைப்பயிர் வச்சு பண்ணியிருக்கேங்க. எங்க பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி தட்டிருங்க. இன்னைக்கு வந்து வரகரிசி தான் பண்ணியிருக்கிறேங்க. தட்டைப்பயிறு வெந்துருச்சு. இது எல்லாமே மற்ற பொருள் எல்லாமே தாளிச்சாச்சு. இது ஷார்ட்ஸ் வீடியோ தான். இப்போ அதே தண்ணியை வச்சு அளந்து விட்டுக்கலாங்க. ஒரு கப்புக்கு 3 கப்பு வந்து நான் தண்ணி விட்டுக்கிறேங்க வரகரிசிக்கு. இப்போ வரகரிசி எடுத்து நல்லா தண்ணி கொதிக்கிறப்ப இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறமா நல்லா தண்ணி கொதிச்சு வர்றப்ப இதுக்கு ஒரு மேம்பொடி தயாரிக்கணுங்க. அந்த மேம்பொடியும் ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது. இந்த மேம்பொடியோட செஞ்சு பாருங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வரகரிசி சேர்த்திட்டு தட்டைப்பயிரை உள்ள சேர்த்தி அந்த தண்ணிக்கும் அந்த அரிசிக்கும் கரெக்டாக வெந்து வர்றப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு நல்ல ஒரு மாங்காய் ஊறுகாயோட வச்சு சாப்பிட்டோம்னா அருமையான அரிசி பருப்பு சோறு